இந்தியா அற்புதங்களின் கருவூலம். அழகியலும் அபரிதமான இயற்கை வளமும் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்று சேர கலந்திருக்கும் ஓர் அதிசயம். பல மதங்களும் பலதரப்பட்ட மக்களும் அவர்களது நம்பிக்கைகளும் கலாச்சாரமும் வாழ்வியலும் கலந்து நெய்த அதிசயம். இந்த அதிசயத்திற்கு அழகு சேர்க்கும் ஒரு வியக்க வைக்கும் மாநிலம் தமிழ்நாடு. பழமையும் புதுமையும் திறமையும் ஒன்றாக மிளிரும் தமிழ்நாடு. பல இனங்களும் கலைகளும் சங்கமிக்கும் அழகிய தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஆன்மீகமும் கலைகளும் வணிகமும் செழித்து வளர உதவி செய்த பெருமை நகரத்தார் இனத்திற்கு உண்டு. தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் பெருமை வாய்ந்த இனங்களில் ஒன்றுதான் செட்டிநாட்டை சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் இனம். தமிழ்நாட்டின் தென் திசையில் புதுக்கோட்டைக்கும் சிவகங்கைக்கும் ராமநாதபுரத்திற்கும் இடையே அமைந்துள்ளதுதான் செட்டிநாடு. ஆரம்ப காலத்தில் 96 கிராமங்களை உள்ளடக்கியும் தற்பொழுது 75 கிராமங்களை மட்டுமே கொண்டதாகவும் உள்ளது இந்த செட்டிநாடு. செட்டிநாட்டை சேர்ந்த நகரத்தார் உயர்ந்த இறை உணர்வும் சீரிய அறிவும் சமூக நோக்கும் கலை உள்ளமும் கட்டுக்குலையாத பந்தமும் கொண்டு தங்களை வழிநடத்தி செல்பவர்கள். அவர்களது கீர்த்தி மிகுந்த செல்வமயமான வாழ்விற்கும் இறை உணர்வுக்கும் மிகுந்த அழகுணர்வுடன் கட்டப்பெற்ற கோட்டை போன்ற வீடுகளும் எங்கும் காணப்படும் கோயில்களுமே சிறந்த ஆதாரம். கலை உணர்வோடும் கட்டடக்கலை நுணுக்கங்களோடும் நேர்த்தியாக கட்டப்பட்ட இவர்களது இல்லங்கள்தான் இவர்களது இறை பணியும் சமூக பணியும் கலை பணியும் செழித்து வளர ஊக்கத்தை அளித்திருக்க கூடும். மிகுந்த பக்தியும் இறை நம்பிக்கையும் கொண்ட நகரத்தார் சமூகமே மொத்தமும் 9 நகர கோயில்களில் தான் அடங்கியுள்ளது. அவர்களது ஒற்றுமைக்கும் தோழமை உணர்வுக்கும் இந்த 9 நகர கோயில்களுடனான அவர்களது பந்தமும் பற்றுதலுமே சிறந்த சாட்சி. அந்த 9 கோயில்கள் முறையே இளையாற்றங்குடி, மாத்தூர், வைரவன்பட்டி, இரணியூர், பிள்ளையார்பட்டி, நேமம், இலுப்பைக்குடி, சூரைக்குடி, வேலங்குடி. இவற்றுள் சிறப்புமிக்க கோயில்களில் ஒன்றுதான் மாத்தூர் கோயில்.
செட்டிநாட்டின் முக்கிய ஊரான காரைக்குடியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும், மிகவும் பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கோயிலிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மாத்தூர் என அழைக்கப்படும் மாற்றூர். இவ்வூர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என ஆராய்ச்சி குறிப்புகள் கூறுகின்றன. இங்கு வாழ்ந்த கொங்கணர் என்ற சித்தர் ரசவாத திறமையினால் தாமிரத்தை தங்கமாக்கும் சோதனையை செய்து பார்த்த ஊர் இது. 500 மாற்று வரை பொன்னாக்கியதால் மாற்றூர் என்று பெயர் பெற்று பின்பு மருவி மாத்தூர் என்று அழைக்கப்பட்டது. கிபி 712ஆம் வருடம் இங்கு ஆட்சி செய்து வந்த பாண்டிய மன்னர்களால் நகரத்தார்களுக்கு வழங்கப்பட்ட கோயில் இது. இக்கோயிலின் தனிப்பட்ட சிறப்பானது நகரத்தார்களின் 9 நகர கோயில்களில் அதிக புள்ளிகளை உடைய கோயில் இதுதான் என்பதாகும். மாத்தூர் திருக்கோயிலின் முதல் திருப்பணி கிபி 1800ஆம் வருடத்திற்கும் 1850ஆம் வருடத்திற்கும் இடையே நடந்திருக்கலாம் என்பதை இக்கோயிலின் சிற்பக்கலை, கட்டடக்கலை அமைப்புகளை கொண்டு அறிய முடிகிறது. இரண்டாவது திருப்பணி 1934ஆம் வருடத்திற்கும் 1949ஆம் வருடத்திற்கும் இடையே நடந்துள்ளது. அந்த காலத்திலேயே இத்திருப்பணிக்காக சுமார் 16 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் அறிய முடிகிறது. கடைசியாக 2002ஆம் வருடம் இக்கோயிலின் குடமுழுக்கு நீராட்டு விழா நடைபெற்றது. அழகின் உறைவிடமான இந்த மாத்தூர் திருக்கோயில் அமைந்திருப்பது கமலாலயம் என்ற திருக்குளத்தின் அருகில். மாத்தூர் கோயிலில் முதலில் நாம் தரிசிப்பது கலங்காத கண்ட விநாயகரை. திரைக்கடலோடி திரவியம் தேடுபவர்களுக்கு கலங்காத மனம் அருளும் விநாயகர் இவர். இங்கு அமைந்துள்ள சிறப்பான கதை சிற்பங்களும் தூண் சிற்பங்களும் வேலைப்பாடுகள் மிகுந்த விமானமும் மிகவும் வியந்து பாராட்டத்தக்கவை. நெடுந்துயர்ந்த கம்பீரமாக நிற்கும் ராஜகோபுரம் 20 மீட்டர் உயர் 5 நிலைகளை கொண்டது. இந்த கோபுரத்தின் படிகள் ஒரே கல்லில் கடைந்தெடுக்கப்பட்டவை என்பது மேலும் சிறப்பு. மாத்தூர் கோயிலின் தோரண வாயிலே மிகவும் பிரம்மாண்டமாக நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளது.
இரு நிலை கால்களிலும் 2 கொடி பெண்களின் சிற்பங்கள் காணப்படுகின்றன. பல்வேறு முனிவர்கள் பல்வேறு யோக நிலைகளில் அமர்ந்து தவம் செய்யும் புடை சிற்பங்களும் அமைக்கப்பெற்றுள்ளன. 27 தவ யோகிகளின் சிற்பங்களும், ராஜகோபுரம் கட்டப்பெற்ற 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், ரமண மகரிஷி ஆகியோர்களின் சிற்பங்களும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளன. ஆயிரத்தி 500 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த இத்திருக்கோயில் நல்ல காற்றோட்டமும் அதிக வெளிச்சமும் கிடைக்கத்தக்க வகையில் கட்டப்பட்டு நகரத்தார்களின் கட்டடக்கலை திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மாத்தூர் கோயிலின் மூலவரின் பெயர் ஐநூற்றீஸ்வரர். சிறு சிறு கூட்டங்களாக கடல் கடந்து சென்று வணிகம் செய்து வந்த நகரத்தார்களை பற்றி திசையாயிரத்து 500 என்று பழைய கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. 500 பேர் கொண்ட 500 வணங்கிய தெய்வமே ஐநூற்றீஸ்வரர் என்ற பெயரால் இங்கு வணங்கப்படுகிறார். கர்ப்ப கிரகத்தினுள் கம்பீரமாக வீற்றிருந்து அமைதியாக அருள் பாலிக்கிறார் ஐநூற்றீஸ்வரர். இக்கோயிலில் கொலுவிருக்கும் அம்மனின் பெயர் பெரிய நாயகி அம்மன். கனிவு ததும்பும் புன்னகையும் கருணை வழியும் கண்களுமாக தாமரை பீடத்தின் மீது ஒயிலாக நின்று தன்னை நாடி வரும் மக்களுக்கு நன்மை அருளிக் கொண்டிருக்கிறாள் இந்த நாயகி. மாத்தூர் கோயிலின் தனி சிறப்புகளில் ஒன்றாக திகழ்வது சிம்ம பீடத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கும் நந்தி. லௌகீக உணர்வுகளை வென்று ஆன்மாவை உயர்வாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இந்த அரிய சிற்பம். இந்த நந்திக்கு மாப்பிள்ளை அலங்காரம் செய்து பூஜித்தால் திருமண தடைகள் விலகி சுப காரியங்கள் நடந்தேறும் என்பது இங்கு காணப்படும் உறுதியான நம்பிக்கை. கோயிலின் திருச்சுற்றில் தென் திசையில் தலவிருட்சமான மகிழ மரத்தடியில் அமைந்துள்ளது மகிழடி ஆனந்த முனீஸ்வரரின் பீடம். இந்த மாத்தூர் மகிழ மரத்திற்கே உரிய சிறப்பம்சம், இது காய்ப்பதும் இல்லை, இதன் பூக்கள் மணப்பதும் இல்லை. 150 வருடங்களுக்கும் மேலாக இந்த தல விருட்சம் இந்த ஊரை காத்து வருவது மிகவும் வியக்கத்தக்க சிறப்பு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று போற்றப்படும் தட்சிணாமூர்த்தி சன்னதி. இந்த திருச்சுற்று மண்டபத்தில்தான் வரதராச பெருமாள் திருமகளுடனும் நிலமகளுடனும் காட்சி தரும் சன்னதியும் சிறப்பாக அமைந்துள்ளது. நம் வாழ்வை நெருக்கும் பாம்பு போன்ற அச்சங்களை நீக்கி காத்தருளும் பைரவர் சன்னதியும் இங்குதான் உள்ளது.
பிற நகர கோயில்களில் காணப்பெறாத பிட்சாடனரின் திருவுருவத்தையும் இங்கு காண முடிகிறது. பொன்னாசை மிகுதியால் சித்தம் தடுமாறிய கொங்கண சித்தரை காத்தருள பிட்சாடனர் ரூபத்தில் இறைவன் தோன்றிய திருவுருவம் இது. வானளாவ நிற்கும் இறை உணர்வின் குறியீடாக உயர்ந்து நிற்கிறது மூலவர் சன்னதியில் அமைந்துள்ள கொடிமரம். முகப்பு மண்டபத்தை தாங்கி நிற்கும் பெரிய அளவில் அமைந்த சிம்மத்தின் சிற்பமும் அதனை தாங்கி நிற்கும் கர்ண கால்களும் இக்கோயிலுக்கு மேலும் அழகு சேர்க்கின்றன. முகப்பு மண்டபத்திலும் பிரகாரத்திலும் அமைந்துள்ள நிலை தூண்களும் கர்ணக்கால் தூண்களும் சிற்பங்களும் கபோதக சிற்பங்களும் மாத்தூர் கோயிலின் சிறப்புகள் ஆகும். தட்சிணாமூர்த்தி சன்னதியில் உள்ள இந்த சிம்மத் சிற்பம் இந்த கோயிலின் சிறப்புக்கு மேலும் ஒரு சான்று. ஒரே கல்லில் கடைந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த சிம்மம். 6 சென்டிமீட்டர் அளவே திறந்துள்ள இந்த சிம்மத்தின் வாயில் உள்ள கல் உருண்டையின் சுற்றளவு 30 சென்டிமீட்டர் என்பது இதை செய்வித்த சிற்ப கலைஞர்களின் உன்னத திறமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மண்டபத்தின் தூண்களில் அமைந்துள்ள நுண்ணிய வேலைப்பாடுகள் அதனை உருவாக்கிய சிற்ப கலைஞர்கள் மற்றும் ஸ்தபதிகளின் திறமைக்கு எடுத்துக்காட்டாகவும் இக்கோயிலை சார்ந்த நகரத்தாரின் கலையுணர்விற்கு சான்றாகவும் விளங்குகின்றன. இக்கோயிலில் காணப்படும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் பிரமிக்க வைக்கும் கலையழகோடும் மிகுந்த வேலைப்பாடுகளோடும் அனைவரின் உள்ளத்தையும் கவர்பவை.
சுமார் 70 ஆண்டுகளுக்கு பிறகு மாசி மகத்தை முன்னிட்டு இந்த பிரம்மோற்சவ திருவிழா நடைபெறுவதற்கு சீரிய முயற்சி எடுத்து முனைந்து செயல்படுத்தியவர்கள் இக்கோயிலின் நிர்வாக குழுவினர். அவர்கள் முறையே தலைவர் CTRMS சொக்கலிங்கம் செட்டியார் குழிப்பிரை, துணைத் தலைவர்கள் AL ராமநாதன் செட்டியார் கோட்டையூர், சின்ன அழகப்ப செட்டியார் சிறுவயல், சுப்பிரமணியம் செட்டியார் கண்டவராயன்பட்டி, செயலாளர்கள் MNVR சுப்பிரமணியம் செட்டியார் காரைக்குடி, காசி ஸ்ரீ காசிநாதன் செட்டியார் தேவக்கோட்டை, துணை செயலாளர்கள் RM வள்ளியப்ப செட்டியார் மிதிலைப்பட்டி, PPV பஞ்சாட்சரம் செட்டியார் நாட்டரசன் கோட்டை, பொருளாளர் SRM அருணாச்சலம் செட்டியார் காரைக்குடி. இந்த திருவிழாவை முன்னிட்டு மாத்தூர் கோயிலின் திருத்தேரும் செப்பனிடப்பட்டு தயாராகி கொண்டிருக்கிறது. கல் சிற்பங்களைப் போலவே நுண்ணிய மர வேலைப்பாடுகள் கொண்டு 70 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த திருத்தேர் இந்த மாசிமக திருவிழாவில்தான் முதலாக ஊரை வலம் வர போகிறது. இந்த திருவிழாவிற்காக திருக்கோயிலில் உள்ள பழமை வாய்ந்த அழகிய வாகனங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. இறைவனையே தங்கள் மேல் சுமக்கும் பாக்கியம் பெற்ற பூரிப்பில் வண்ண கோலம் பூண்டு நிற்கின்றன இந்த வாகனங்கள். ஊருக்கு வடக்கே கண்டனூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள அழகு நாச்சியம்மன் கோயிலில் 25/2/2009 அன்று காப்பு கட்டிய பிறகு திருவிழா ஏற்பாடுகள் முறையாக தொடங்கி நடைபெற்றன. மாத்தூர் கோயிலில் 28/2/2009 அன்று தொடங்கி 10 நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடந்தேறியது. திருவிழாவை முன்னிட்டு எங்கெங்கோ பரவியிருந்த இக்கோயிலை சார்ந்த நகரத்தார்கள் இறை உணர்வால் உந்தப்பட்டு இவ்விழாவில் ஐக்கியமாக இங்கு கூடினார்கள். கோயிலின் அருகேயே அமைந்துள்ளது அரண்மனை போன்ற நகர விடுதி. நகரத்தார்களுக்கே உரிய அன்பும் பராமரிப்பும் உபசரிப்பும் விருந்தோம்பலுமாக திருவிழா சமயத்தில் களை கட்டியது இந்த மாத்தூர் நகர விடுதி. வருடந்தோறும் யுகங்கள் தோறும் தங்களை ரட்சித்து பாதுகாத்து உடன் சுமக்கும் இறைவனை கொண்டாடும் இந்த திருவிழாவிற்காக இந்த திருத்தேர் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு தயார் செய்யப்படுகிறது.
விழா மண்டபத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கும் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்ட இந்த உற்சவ மூர்த்திகள் உள்ளம் பொங்க உவகையுடன் ஆராதிக்கப்படுகிறார்கள். ஐநூற்றீஸ்வரரும் பெரிய நாயகி அம்மனும் திருத்தேரில் அலங்கார பவனி வருவதற்காக எடுத்துச் செல்லப்படுகிறார்கள். தேருக்கு முன் செல்லும் சப்பரத்தில் விநாயகரும் வள்ளி தெய்வானை சமேதமாக முருகரும் உற்சவ மூர்த்திகளாக வலம் வருகிறார்கள். பெண்மைக்கும் தாய்மைக்கும் நகரத்தார் கொடுக்கும் பெருமதிப்பின் அடையாளமாக அம்மனுக்கென்று அமைக்கப்பட்ட தனியான ஒரு உற்சவ திருவுருவமும் பிரத்யேகமாக ஒரு சிறிய தேரும் திருத்தேரின் பின்னால் வலம் வர தயாராக நிற்கிறது. சப்பரத்தில் அண்ணனும் தம்பியுமாக விநாயகரும் முருகரும், திருத்தேரில் ஐநூற்றீஸ்வரரும் பெரிய நாயகி தாயாரும்
சிறிய தேரில் அம்மன் மட்டுமென பேருவகையுடன் ஊரை பவனி வந்து எங்கும் அருளை பரவச் செய்கிறார்கள். लिङ्गाष्टकम् इदं पुण्यम् यः पठेत् शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते। உள்ளம் பொங்க இதயம் நெகிழ நிற்கிறார்கள் இத்தனை வருடங்கள் கழித்து இத்திருவிழாவை சாத்தியப்படுத்திய நகரத்தார்கள்.
மாத்தூர் என்ற அரியதொரு கோயிலின் சிறப்பை உலகம் உணர்ந்து கொள்ளும் அரிய தருணம் இது. கலையுணர்வும் இறை உணர்வும் கொண்ட யாவரும் மீண்டும் மீண்டும் வந்து தரிசிக்க விரும்பும் தனித்துவம் பெற்ற கோயில் இந்த அழகிய மாத்தூர் திருக்கோயில். करचरणकृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वा परादं विहितमविहितं वा सर्वमेतत्क्षमस्व जय जय करुणाब्धे श्रीमहादेव शम्भो।